இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பாவை பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. நீ என்னவா இலக்கியா காலில் விழ வைக்கிற, உன்னை நான் என் காலில் விழ வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதிராக என்கிட்ட மொத்தம் ஆதாரமும் கிடச்சிருச்சு. என்னவா நீ வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மாட்ட வைக்க பார்க்குற, இதுக்கு மேலே பாரு, இந்த ப்ரூஃபை வச்சு உன்னை நான் ஒரு ஆட்டம் போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஒரே ஆள் நினச்சா செய்ய முடியாது. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செயல்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டும் போயிட்டு பேசலான்னு போகிறாங்க. சரி இவக்கிட்ட இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை இவ பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகுமே கௌதம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுமே இவ காதலிச்சிட்டு வரா. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பேச போகிறாங்க. நீ எதுக்காக முதல்ல என் ரூமுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி கேட்குறாங்க. உனக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை முதல்ல நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறா. சரி ஓகே சொல்லு, அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கூட இந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது, முதல்ல நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அரிசி மாதிரி பலார்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். கௌதமை உனக்கு ரொம்ப பிடிக்குன்றது எனக்கு தெரியும். கௌதமை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட பயங்கரமான ஒரு பிளான் இருக்குது, அதை கேளுன்னு சொல்கிறாங்க. என்ன பிளான்? இங்கே பாரு இந்த வீடியோவை. என்னுடைய கருவை கலைக்கிறதுக்கு இலக்கிய போட்ட மொத்த திட்டத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஆதாரமும் ரெடி பண்ணிட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க கம்பல்சரி இலக்கியாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம். இதுக்கு நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவுக்கு சொல்கிறாங்க. ஓகே இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இலக்கியா ஜெயிலுக்கு போனால் மட்டும் கௌதம் என்னை கல்யாணம் பண்ணிப்பாரா? சான்ஸே கிடையாது, இது எப்படி சாத்தியமாகுன்றா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த அஞ்சலி எதுக்காக இருக்கா அந்த வீட்டுக்குள்ளே, எந்த விஷயத்துக்கும் நீ கவலைப்பட தேவையே இல்லை, மொத்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். நீ போய் கேஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி